மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டே இருந்தவன் வாழ்க்கையை பார்க்க மறந்தான். முடிவில் எல்லோரையும் இழந்தான். இதை மையப்படுத்தி எழுதப்பட்ட இந்த கதை வெறும் கற்பனை மட்டுமே. நைட்டெல்லாம் போன பார்க்க வேண்டியது, பகல்லாம் தூக்க வேண்டியது. இது 12 மணிக்கு எனக்கு அழகாக நடக்கும். டேய் அவதான் போறோம். டேய் அவதான் போறோம். டேய் டேய் இப்ப யார் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா? என்னது அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு? என்னது 20 செகண்ட் நம்ம ஃபியூச்சர் கிட்ட பேசலாமா? என்னடா இது ஃபேக் மெசேஜ் எல்லாம் இப்ப அனுப்பிட்டு இருக்கீங்க? இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்களா? இவ்வளோ ஃபேக்கா இருக்குமோ? காசா பணமா பண்ணுவோம். பேர் என்ன? பிரியன். என்னது இது? அப்பயே தெரியும் இதெல்லாம் ஃபேக்குன்ட்டு. பாருங்க. ஃபியூச்சர் காலா? ஹலோ, யாரு? டேய், நான் தான் பிரியன் பேசுகிறேன். ஹேய், நான் தான் பிரியன் பேசுறேன். என் பேரை வச்சு என்கிட்ட பேசுற பாத்தியா? டேய், நான் உன் ஃபியூச்சர் பிரியன் பேசுகிறேன்டா. என்ன சொல்ற, உண்மையாவா? ஆமாண்டா, இப்போ ஃபோனில் பேசுறதுக்கு நேரம் இல்லை. உடனே மட்டும் அடிக்குவான். இந்த உடனே வரேன். டேய், நான் தானே உன் ஃபியூச்சர் பிரியன் பேசுறேன். அப்ப நேத்து வந்து மெசேஜ் உண்மைதானா? நான் தான் அதை ஃபேக்குன்னு நினைச்சிட்டேன். அப்ப நான் ஃபியூச்சர்ல இப்படிதான் இருப்பேனா? என்னால வெறும் 20 செகண்ட் தான் பேச முடியும். சரி, இப்ப நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்ப நீ போன் யூஸ் பண்றதுனால நான் ஃபியூச்சர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த போன்னால நம்ம அப்பா அம்மா ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டோம். தயவு செஞ்சு போன் யூஸ் பண்றது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கடா. இந்த கதையில் வர்றது வெறும் கற்பனை மட்டும்தான். நிஜ வாழ்க்கையில் சத்தியமாக நடக்காது. இந்த மாதிரி ஃபியூச்சர்கள் வரும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை ஃபோன் கிட்ட இருந்து காப்பாற்றிக்கணும்.